இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா பிளாஸ்ட் எஃபெக்ட் வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு VPN ஆன் பண்ணிச்சுட்டு CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோவை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எஃபெக்ட் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்லோமோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பீடில் போயிட்டு நார்மலில் போய் கொஞ்சம் ஸ்லோ பண்ணதுக்கு 0.6ன்னு கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி வேணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் கொடுக்கல. ஸோ டிக்குன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க வந்தீங்கன்னா காப்பி இல்லைனா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா டூப்ளிகேட்டில் வீடியோ இருக்குல்ல அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஓவர்லைன் ஆப்ஷன் இருக்கும். அப்போ அந்த வீடியோ வந்து அப்படி கீழே வந்துடும். வந்த வீடியோ அப்படியே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஸோ மூவ் பண்ணி கொண்டு வந்தோன்னே கரெக்டாக வந்து வீடியோவில் எந்த இடத்துல வந்து பைக் ஃபுல்லாக தெரியுதோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஓவர்லே வீடியோ தான் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் கஸ்டமைஸ்டு கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து கரெக்டாக அந்த பைக்கில் வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணோன்னா உங்களுக்கு கரெக்டாக பைக் மட்டும் ரெட் கலரில் காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா டிக்குன்னு கொடுத்துக்கணும். டிக்குன்னு கொடுத்தோன்னே இதில் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் ஓடிட்டே இருக்கும் இதில் பர்சன்டேஜில். ஸோ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சப்பறம் தான் அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் வந்துக்கலாம். பேக் வந்ததுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக பிளாஸ்ட் எஃபெக்ட் வேணுமோ பேக்ரவுண்டில் அந்த இடத்துல கரெக்டாக வீடியோ வச்சுட்டு ஆட் ஓவர்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸ்பீடில் போயிட்டு நார்மல் போங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஸ்லோமோ ஆக்கிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்து கட் அவுட் ஆப்ஷனை கொடுத்துட்டு கட் அவுட் க்ரோமோ கீ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை அந்த க்ரீன் கலரில் கரெக்டாக வச்சுட்டு இன்டென்சிட்டி வந்து 100ன்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இது உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பைக்குக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா கீழே வந்து லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு 1ன்னு கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்துடும். ஸோ அது வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து பேக்ரவுண்டில் பிளாஸ்ட் எஃபெக்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ டிக்குன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ கரெக்டாக வந்து கீழே எப்போ பிளாஸ்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுட்டு திருப்பி ஆட் ஓவர்லைன் கொடுத்து செகண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். கட் அவுட் ஆப்ஷனில் போய் க்ரோமோ கீ கொடுத்துட்டு ஸோ இன்டென்சிட்டி வந்து 100ன்னு கொடுத்துக்கோங்க. 100ன்னு கொடுத்ததுக்கப்புறம் பேக் வந்துட்டு லேயரில் போயிட்டு 2ன்னு கொடுத்துக்கோங்க. 3ல் இருக்கும் 2ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறத என்ன பண்ணிக்கோங்க கட் பண்ணிடலாம். ஸோ ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பிளாஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி எந்தெந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் எல்லாத்துலேயுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உங்கள் வீடியோவில் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு டிவைஸ்னு கொடுத்துக்கோங்க.